என்ன பேபி இது? நம்ம மீட் பண்றதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? இந்த அட்மாஸ்பியரை பார்த்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்கல. எதுக்கு என்ன இங்க வர சொன்ன? சாரி பேபி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நேர்ல பார்த்து சொன்னா நல்லா இருக்கும் தான் இங்க வர சொன்னேன். வேணா ஒண்ணு பண்ணுவோமே, பக்கத்துல இருக்க காபி ஷாப் போயிடுவோமா? எனக்கு இந்த இடமே டிஸ்டர்பா இருக்கு. ப்ளீஸ், கொஞ்ச நேரம் தான். எனக்கு இப்போதைக்கு வெளியே வர டைம் இல்ல, அதான். சரி ஓகே, முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னியே, என்னன்னு சொல்லு. ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ரெண்டு விஷயம் இருக்கு பேபி. முதல்ல பாசிட்டிவ் சொல்லு. எனக்கு லிப்ரோ சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. மந்த்லி 1 lakh salary. வாவ், கங்க்ராச்சுலேஷன். இந்த விஷயத்தை கேட்டதும் உன்னை அப்படியே கட்டி பிடிச்சி வாழ்த்து சொல்லணும்னு ஆசையா இருக்கு. ஆனா என்ன பண்றது, பப்ளிக் பிளேஸா போச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன டியர்? உன்கிட்ட ரொம்ப நாளாவே ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன் பேபி. நாங்க ஒரு காலத்துல ரொம்ப வசதியான குடும்பமா தான் இருந்தோம். ஆனா இப்ப அப்படி இல்ல. நாங்க இப்போ இந்த ஹவுசிங் போர்ட்ல தான் இருக்கோம். நிச்சயமா நான் செஞ்சது பெரிய தப்பு தான். அதுக்காக என்ன மன்னிச்சிரு பேபி. கண்டிப்பா நான் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கேன்னு தெரிஞ்சதும் நீ என்னை விட்டு போயிருவேன்னு தெரியும். நீ அப்படி செஞ்சாலும் நான் உன் மேல கோவப்பட மாட்டேன். ஏன்னா அது எனக்கான தண்டனையா நான் நினைச்சுப்பேன். பேபி, என்ன பேபி இது? சின்ன புள்ள மாதிரி அழுதுகிட்டு இருக்க. இல்ல பேபி, எனக்கு வேற வழியே தெரியல. எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும். நீ இருந்தா என் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சேன். என்னை பத்தி எல்லா விஷயமும் சொன்னா நீ என்ன அவாய்ட் பண்ணுவேன்னு நான் இத மறைச்சிட்டேன். அதுக்காக நீ என்ன பனிஷ் பண்ணாலும் நான் ஏத்துப்பேன் பேபி. நான் எப்படி உன்னை பனிஷ் பண்ணுவேன்? ஏன்னா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நம்மளோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப ரிச்சா இருக்கணும்னு நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம்ல பேபி. நீ ஒண்ணு கவலைப்படாத. இப்பதானே பெரிய லெவல்ல வேலை கிடைச்சிருக்கு. நிச்சயமா சொல்றேன், நம்ம 2 பேரும் ஒரு பெரிய வீடா சீக்கிரமா நம்ம வாங்கிடலாம். இனிமே என்கிட்ட எதுவும் பொய் சொல்ல மாட்டேன்ல? சச்சா, கைய கொடு. சத்தியமா மாட்டேன் பேபி. நீ காசு பணம்னு வசதியா இருக்க, அதனால நான் உன்னை லவ் பண்ணல. உன்ன மாதிரி ஒருத்தரை என் லைஃப்ல மீட் பண்ணதே இல்ல.